ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பழம்ங்க. அது லாவல் பழம்னு சொன்னாங்க. ஸோ அந்த பழம் எப்படி இருந்ததுன்னா மாவு மாதிரி இருந்தது சாப்பிடும்போது. உண்மையாகவே சொல்கிறேன், இதை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் உண்மையாகவே உள்ள அவ்வளோ ஒரு மாவு தான் இருந்ததே தவிர டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, அதை வந்து ஐஸ்கிரீம் செய்யலான்ட்டு அதில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைஸை எடுத்து அதை வந்து எடுத்து காட்டுவோம் பாருங்களேன். அவ்வளோ மாவு மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னா, எப்போதும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேங்க. உண்மையாகவே ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா வந்துருந்துச்சு. இந்த ப்ராசஸ் செஞ்சதுக்கப்புறம் ஆற விட்டதுக்கப்புறம் அது எப்படி இருந்ததுன்னா, சீம்பால் இருக்குது தெரியுமா, அந்த கன்சிஸ்டன்சிலேயே அந்த ஃப்ளேவர் வாசத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, மறுபடியும் மிக்சியில் ஒரு அடி அடித்து அதுக்கப்புறம் நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணேன். உண்மையாகவே சொல்கிறேன், இது எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில பேருக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் மேலே தூவுறதுக்காக பாதாமும் முந்திரியும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா துருவி அதில் நான் போட்டிருந்தேன். இந்த வெயில் டைமுக்கு நான் புதுசாக ட்ரை பண்ணதுன்னா இந்த லாவல் ஐஸ்கிரீம் தாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.